மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை பேருக்கு பிறகு ஆஃப்டர் டெலிவரி என்னோட பாடி ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும். உடல் தோற்றத்துல இருந்து உடல் எடையில இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதுல ஒண்ணுதான் முக்கியமாக சாகிங் பிரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். மார்பகங்கள் தளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஒரு 1 இயருக்கு அப்புறம், 1 வருடத்திற்கு அப்புறம் பெண்களுக்கு இந்த மார்பகங்கள் தளர்ந்திருக்கு. இது இறுகி நார்மலா முன்னாடி இருந்த மாதிரி, எனக்கு ஆஃப்டர் பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இது பழைய நிலைமைக்கு வருமா? இதனோட சேர்ந்து உடல் பருமனும் அதிகமாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு. அது சிசரியனா இருக்கட்டும் இல்ல நார்மல் டெலிவரி, எந்த சைட்ல இருந்தாலும் பார்த்தோம்னா நமக்கு லோயர் அப்டாம்ல பழைய நிலைமைக்கு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்கார்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்டாமன்ல இந்த தழும்புகள் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல எப்படி உடல் எடையை குறைத்து நம்மளுடைய மார்பகங்கள் பழைய நிலைமைக்கு பெண்கள் எப்படி கொண்டு வருவது, இதற்கு பக்க விளைவுகள் இல்லாம, சர்ஜரிஸ் எதுவும் இல்லாம நேச்சுரலா இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம், இதற்கான சித்த மருந்துகள் இருக்கா? முகத்திலுமே நிறைய மாற்றம் தெரியும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளை மாதிரி இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி டக்குன்னு ஒரு ஏஜ்டு லுக் தெரியுதுங்க. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி டக்குன்னு விரிங்கிள்ஸ் வந்த மாதிரி இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி ஒரு குழந்தை பிறந்தோடனே எப்படி இவ்வளவு மாற்றம் உடம்புல தெரியுதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. குழந்தை பேருக்கு பிறகும் அழகான ஒரு தோற்றம் அப்படின்றது சாத்தியம். இதற்கு எப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த பயிற்சிகள், இந்த மருந்துகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, பிரஸ்ட் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். கண்டிப்பாக குழந்தை பேரு அடைந்து 1 வருடத்திற்கு பிறகு இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கட்டாயம் 1 வருடத்திற்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றது, பால் ஊட்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம். 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வரக்கூடிய நிறைய பெண்களே கேட்பாங்க, மேம் டெலிவரி முடிஞ்சு 5 months ஆகுது, என்ன பண்ணலாம்? 6 months ஆகுது, நான் வெயிட் லாஸ் பண்ணணும், பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்களா? ஆமா. அப்போ ஓகேங்க, இன்னும் ஒரு 2 months வெயிட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த உடல் எடையை குறைத்து நம்மளுடைய பெண்களுக்கு மார்பகங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது எப்படி? அதே மாதிரி மார்பகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு நாலேஜ் அப்படின்றது இல்லாம தான் இருக்கு. எந்தெந்த காரணங்களால மார்பகங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படலாம், எந்த நிலைமை, எந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 35 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக செல்ஃப் எக்ஸாமினேஷன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல 4 மாதங்களுக்கு ஒரு முறையோ பிரஸ்ட்ல ஏதாவது லம்ஸ், சின்னதா கட்டிகள் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பினைன் டியூமர் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பினைன் டியூமர் அப்படின்றது செல்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு திரளா ஒரு அமைப்பு மாதிரி வர்றதுதான் பினைன் டியூமர் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஸ்லோவா தான் வளரும். மற்ற பாகங்களுக்கு இது பரவாது. இது கேன்சர் கட்டிகள் கிடையாது, சின்னதா லம்ஸ் மாதிரி இருக்கும். பேசிக்கா இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரஸ்டோட லேட்ரல் அப்பர் குவாட்ரண்ட், அதாவது பிரஸ்ட் 4 பாகமா பிரிச்சோம்னா வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில ஒரு கட்டி மாதிரி இருக்கும். இது நார்மலா மெலிக்னன்ட் ஆர் பினைன் டியூமர் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இமிடியேட்டா அது எந்த மாதிரியான கட்டின்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். மேமோகிராம் பண்றதோ இல்ல ஸ்கேன் பாக்குறது, இல்ல பார்த்தோம்னா ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் டெஸ்ட் பாக்குறது, இந்த மாதிரியான சில பரிசோதனைகள் செய்து அது எந்த மாதிரியான கட்டின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப சாகிங் பிரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தொங்கக்கூடிய மார்பகங்களை, தளர்வாக இருக்கக்கூடிய மார்பகங்களை எப்படி நம்ம சரி செய்யறது? நம்ம உடல்ல மார்பகங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேட் அண்ட் டிஷ்யூஸ், மசில்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியதுதான். இதுல பார்த்தோம்னா ஒரு எலும்புகள் இல்லாத ஒரு பகுதி. அதனால இது ரொம்ப ஈஸியா பெண்களுக்கு சேக ஆரம்பிச்சிருது. இது நார்மல் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நார்மலா வருவதற்கு என்னென்ன சிகிச்சைகள் எடுக்கலாம்? சிகிச்சை முறை மூலிகை மருந்துகள் மூலயமாக இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயம் சாத்தியம்தான். என்ன பண்ணலாம்னா, இதற்கான எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆயில்ஸ் இருக்கு. நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, மேம் எனக்கு இந்த ஏஜ் ஆகுது, டெலிவரி ஆகி இந்த டைம்ல எனக்கு எப்படி இது நார்மலா நான் கொண்டு வர்றது, இல்ல ரொம்ப சைஸ் ஸ்மாலா இருக்கு, இது எப்படி என்லார்ஜ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ சாகிங் இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் உணவுகள்ல அந்த மசில்ஸை
டைட்டன் பண்ற மாதிரி. ஸோ ஜென்ரலாவே ஆஃப்டர் டெலிவரி இப்போ அண்டர் ஆர்ம்ஸ் மற்றும் ஆர்ம்ஸ் பகுதியில இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப தளர்வு அடைஞ்சிருக்கும், ரொம்ப தொலை லூஸ் ஆன மாதிரி இருக்கும். லோயர் அப்டாமன்ல இருக்கக்கூடிய மசில்ஸும் ரொம்ப லூஸா தளர்ந்த மாதிரி, தொடை பகுதியில இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே தளர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை டைட்டன் பண்ணணும், டைட் ஆகணும் அப்படின்னா நம்ம உடல்ல அந்த துருப்பு சக்தி உள்ள போக போக பெண்களுக்கு நேச்சுரலாகவே இது வந்து டைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ துருப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளும் மற்றும் மருந்து முறைகளும் எடுத்துட்டு வரணும். இப்போ இதுல பேசிக்கா நான் முன்னரே சொன்ன மாதிரி லம்ப்ஸ் மாதிரி ஏதாவது சின்ன சின்னதா ஏதாவது கட்டிகள் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு ஏற்ற நம்மளுடைய மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். இப்ப வெளிப்பிரயோகமாக நம்ம எதை நம்ம பயன்படுத்தலாம், என்னென்ன எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தலாம், அந்த ஆயில்ஸ் வந்து எந்த இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா பார்த்தோம்னா லவண தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இது வந்து பல்வேறு வகையான உப்புக்கள்ல இருந்து சத்து எடுத்து அது செய்யக்கூடிய மருந்து. இந்த லவண தைலம் பெண்கள் மார்பகங்கள், அடி வயிற்று பகுதி, தொடை பகுதி இங்க எல்லாமே நம்ம நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கணும். வெந்நீர் ஒற்றடம் இல்லைனாலும் நம்ம அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, இந்த கஞ்சி பொறுக்கக்கூடிய சூட்ல ஒரு திக்கான ஒரு டவல்ல நினைச்சு மார்பக பகுதிகளில், தொடை, அடி வயிற்று பகுதி, முதுகு பகுதி எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்கின் டைட் ஆகணும்னு நினைக்கிறோமோ ஸோ அங்கெல்லாம் ஜென்ட்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு தினமும் டெய்லி இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்தான தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஸ்தான தைலம் எப்படி செய்யறதுன்னா இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நல்ல ஒரு தோற்பு சுவை இருக்கக்கூடியதுதான். மெயினா இதுல வந்து பார்த்தோம்னா மாதுளை பழத்தோட தோல் வந்து முக்கியமான ஒரு மூலிகையா சேருது. இந்த மாதுளை பழத்தோல் நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற மாதுளை இருக்குல்ல, அது நாட்டு மாதுளை ஓடு அப்படின்னு சொல்லுவோம். காஞ்சிச்சுன்னா இது வந்து ஓடுன்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்தி தான் நம்ம செய்யறோம். இல்ல பச்சையா இருந்தா கூட அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுல இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு மாதுளை தோல் இருந்துச்சுன்னா அதுக்கு 3 பங்கு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது கஷாயமாக எடுக்கணும். இல்ல இந்த தைலம்லாம் என்னால ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க மாதுளை தோலை கஷாயமாகவும் டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு மார்பகங்கள் நல்லாவே ஒரு பலன் தரும்னு சொல்லலாம். இந்த கஷாயம் எப்படி எடுக்கலாம்னா இந்த மாதுளை தோல் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுட்டு எப்பயுமே நம்ம வந்து கஷாயம் ரெடி பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் நம்ம ரெடி பண்ண போறோம். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து தினமும் இதை காலையில குடிச்சிட்டு வரணும். இல்ல இந்த தைலமா நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்னா இந்த மாதுளை ஓட நம்ம வந்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை இப்ப 4 பங்கு தண்ணீர்னா அது 1 பங்கா வரணும். திக்கா அந்த கஷாயம் வந்து நல்லா திக்கா வரணும். திக்கா வந்ததுக்கு அப்புறம் அந்த கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இதனோட சில மூலிகைகளும் எண்ணெயும் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கணும். அதாவது கஷாயத்துக்கு சம அளவு எண்ணெய் சேர்க்கணும். இதனோட வேற வேற மூலிகைகள் என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொட்டைப்பாக்கு பொடி இதுல சேர்க்கணும். இதுவுமே அதிகமான தோற்பு இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வாயுவிடங்கம் சேர்க்க போறோம். வாயுவிடங்குக்கு அப்புறம் துளசி விதைகள், நீர்முள்ளி விதைகள் இது எல்லாமே சேர்த்து அந்த கஷாயத்துல கலந்து எண்ணெயும் இதுல சேர்த்து கொதிக்க வைக்கணும். ஸோ இது இந்த சரக்குகள் எல்லாமே நம்ம போட்டிருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாமே தனியா பிரிஞ்சு மணல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் மட்டும் தனியா வரும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு தினமும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ மார்பக பகுதிகளில் தொங்கக்கூடிய சதைகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே இந்த ஸ்தான தைலத்தை நம்ம பயன்படுத்திட்டே வந்தோம்னா ரொம்ப தொலைன்னு இருக்கக்கூடிய சதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைலத்தை அப்ளை பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி வெந்நீர் ஓட்டுறமோ அரிசி வடித்த தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, கஞ்சி, அதுவுமே பொறுக்கக்கூடிய சூட்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒத்தரம் கொடுக்கணும். அடுத்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா வெற்றிலை வந்து ரொம்ப சிறந்ததாக நமக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. வெற்றிலை ஈஸியா எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியதுதான். வெற்றிலையை வாங்கி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ பிரெஸ்ட் மேல இது 10 மாதிரி டெய்லி அப்ளை பண்ணலாம். பிரெஸ்ட் மேலேயோ இல்லை அடி வயிற்று பகுதியில, தொடை பகுதிகளில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சாறு எடுத்து நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னாலும் தளர்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரெஸ்ட் வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ தினமும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை தாண்டி எக்ஸசைஸ் நிச்சயமா பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து நம்ம
ஜிம்முக்குலாம் போயிட்டு ரொம்ப ஹார்டா நம்ம வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ மைல்டா இதற்குன்னு இருக்கக்கூடிய ஆசனங்கள் பண்ணாலே போதும். இதற்கு பொதுவாக சூரிய நமஸ்காரம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 12 ஸ்டெப்ஸ் இதுல இருக்கு. ஸோ 12 வகையான ஆசனங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்ம் ரொட்டேஷன், சின்ன சின்ன ஆசனங்கள் இதுக்காக நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாலும், இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம இந்த ஒர்க் அவுட்ஸை வந்து பண்ணிக்கலாம். ஸோ பெண்கள் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தளர்ந்து இருக்கக்கூடிய மார்பகங்கள் இருக்கும். சிலருக்கு இந்த பினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன லம்ஸ் இருந்தாலும் இந்த தைலம் நான் சொன்ன இந்த வெற்றிலை பற்று நம்ம போடும்போது அந்த லம்ஸோட சைஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை சந்திச்சு அதற்கேற்ற மருந்துகள் எடுத்துக்கோங்க. இந்த லம்ஸ் இருக்கக்கூடிய சமயங்கள்ல அது கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. நாளடைவில் அது கேன்சராக மாற வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் அது எந்த மாதிரியான கட்டின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எச்சரிக்கை பதிவாக இருக்கும். நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தீர்வு தரக்கூடியதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.